Wow! Onion dosa. My choice is always onion dosa. Vegetable dosa. It's my choice. Podi dosa. My choice is podi dosa. Wow! Masala dosa. It's always my choice. தோசை வகைகளில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சாய்ஸ் இருக்கலாம். ஆனால் எல்லா வகை தோசைகளுக்கும் ஒரே சாய்ஸ் இதயம். சுரா கைட் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுக்கான புதிய பதிப்பு. அதிக மதிப்பெண் பெற சுரா கைட் அனைத்து புத்தக கடைகளிலும் கிடைக்கும். Also available on Amazon, Flipkart and surabooks.com. வணக்கம். செய்தி சுருக்கம். இப்போ முப்பெரும் விழா ஒரு கேடா, இதெல்லாம் வீண் விளம்பரம் தானே. கோவையில் ஜூன் 15 திமுக சார்பில் முப்பெரும் விழா நடத்தப்பட உள்ளது. இது வீண் விளம்பரத்துக்கு எடுக்கப்படும் விழா என தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கண்டனம் தெரிவித்துள்ளார். திமுக முப்பெரும் விழா குறித்து அண்ணாமலை அறிக்கையில் கூறியிருப்பதாவது: மின்சார கட்டணத்தை பல மடங்கு உயர்த்தி கோவையில் சிறு குறு தொழிற்சாலைகளை முடக்கி பொதுமக்கள் வாழ்வாதாரத்தை அளித்தது திமுக. ஒரு துறை விடாது அத்தனை தொழில் துறைகளிலும் கமிஷன், கலெக்ஷன் என அதிகாரத்தை முழுமையாக துஷ்பிரயோகம் செய்கிறது. ஸ்மார்ட் சிட்டி திட்டத்துக்கு மத்திய அரசு வழங்கிய நிதியை முறையாக பயன்படுத்தவில்லை. கோவையில் சரியான சாலைகள் கூட அமைக்காமல் 3 ஆண்டுகளை கழித்துவிட்டது திமுக. இப்போது முப்பெரும் விழா ஒரு கேடா என்பது மக்களின் கேள்வியாக இருக்கிறது. கல்வியிலும் தொழில்துறையிலும் கோலோச்சிய கோவை திமுக ஆட்சியில் செயல் இழந்திருக்கிறது. கடந்த 30 வருடங்களாக கருணாநிதி காலத்திலிருந்து திமுகவின் ஒவ்வொரு தேர்தல் அறிக்கையிலும் அத்திக்கடவு திட்டத்தை நிறைவேற்றுவோம் என்ற வரி மட்டும் தவறாமல் இடம்பெறும். ஆனால் திட்டத்தை நிறைவேற்ற திமுக எந்த முயற்சியும் எடுப்பதாக தெரியவில்லை. சிறுவாணி நதியும் நொய்யல் நதியும் கௌஷிகா நதியும் பாழ்பட்டு கிடக்கின்றன. ஆனால் திமுகவுக்கு அவை குறித்து கவலை இல்லை. தன் வாரிசுக்கு முடிசூட்ட விழா எடுப்பதில் மும்முரமாக இருக்கிறார் ஸ்டாலின். கோவைக்கு உடனடி தேவை சாலை வசதிகளும் தண்ணீர் பஞ்சத்துக்கான தீர்வுகளும் தான். இதுபோக கோவை முழுக்க குவிந்து கிடக்கும் குப்பை கழிவுகளை அகற்றும் பணி முறையாக நடப்பதில்லை. முப்பெரும் விழா என்ற பெயரில் தமிழகம் முழுவதுமிருந்து குப்பைகளை கொண்டு வந்து கோவையை மேலும் குப்பை கிடங்காக ஆக்குவதுதான் விழாவின் விளைவாக இருக்கப் போகிறது. உண்மையிலேயே திமுகவுக்கு கோவை மக்கள் மீது அக்கறை இருக்குமேயானால் கோவை மக்களின் 60 ஆண்டு கனவு திட்டமான அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை நிறைவேற்றியிருக்க வேண்டும். நீர்நிலைகளை சீரமைத்து தண்ணீர் பஞ்சத்தை தடுத்திருக்க வேண்டும். சிறுவாணி ஆற்றின் குறுக்கே கேரளா கம்யூனிஸ்ட் அரசு தடுப்பணை கட்டுவதை தடுத்திருக்க வேண்டும். தென்னை விவசாயிகள், கைத்தறி மற்றும் விசைத்தறி தொழிலாளர்களின் வாழ்வாதாரம் காக்க நடவடிக்கைகள் எடுத்திருக்க வேண்டும். சாலைகளை சீரமைத்து விபத்துகள் நடப்பதை தடுத்திருக்க வேண்டும். தமிழக பாஜக சார்பில் கொடுக்கப்பட்ட தேர்தல் வாக்குறுதிகளில் 10ல் 1 பங்கை திமுக அரசு நிறைவேற்ற முன்வந்தாலே கோவையின் பல ஆண்டு கால ஏக்கம் தீரும். அதை விடுத்து வீண் விளம்பரத்துக்கு விழா எடுப்பதனால் மக்களுக்கு எந்த பலனும் கிடைக்கப் போவதில்லை என அண்ணாமலை கூறியுள்ளார். பாலியல் குற்றச்சாட்டில் கைதாகிறார் எடியூரப்பா. கர்நாடகாவின் முன்னாள் முதல்வர் எடியூரப்பா பாரதிய ஜனதாவின் மூத்த தலைவரும் கூட. இவர் 17 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக சிறுமியின் தாய் போலீசில் புகார் கொடுத்தார். கடந்த பிப்ரவரியில் மகளின் கல்வி தொடர்பாக எடியூரப்பாவை சந்திக்க அவர் வீட்டுக்கு சென்றிருந்த போது மகளிடம் தவறாக நடந்து கொண்டதாக புகாரில் தாய் கூறியிருந்தார். அதன் அடிப்படையில் எடியூரப்பா மீது போக்சோ சட்டத்தில் வழக்கு பதியப்பட்டது. சிஐடி போலீசார் விசாரிக்கின்றனர். இச்சூழலில் புகார் கொடுத்த 54 வயது பெண் நுரையீரல் கேன்சர் காரணமாக கடந்த மாதம் மரணமடைந்தார். பாலியல் குற்றச்சாட்டை மறுத்து வரும் எடியூரப்பா இதை சட்டப்படி எதிர்கொள்வேன் என கூறியிருந்தார். எடியூரப்பாவிடம் ஏற்கனவே விசாரணை நடத்திய சிஐடி மீண்டும் ஜூன் 12ஆம் தேதி ஆஜராக சம்மன் அனுப்பியது. ஆனால் டெல்லியில் உள்ள எடியூரப்பா விசாரணைக்கு ஆஜராகவில்லை. இந்நிலையில் எடியூரப்பாவை கைது செய்ய உத்தரவிட கோரி பாதிக்கப்பட்ட சிறுமி தரப்பில் கர்நாடக ஹைகோர்ட்டில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. தம் மீது பொய்யான பாலியல் புகார் தரப்பட்டுள்ளதாகவும் போக்சோ வழக்கை ரத்து செய்ய கோரியும் கர்நாடக ஹைகோர்ட்டில் புதனன்று எடியூரப்பா முறையிட்டுள்ளார். இதனிடையே 2வது முறையாக விசாரணைக்கு ஆஜராகாத எடியூரப்பாவை கைது செய்ய வாரண்ட் பிறப்பிக்க கேட்டு பெங்களூரு போக்சோ கோர்ட்டை சிஐடி அணுகியது. இதை ஏற்ற கோர்ட் எடியூரப்பாவுக்கு எதிராக ஜாமீனில் வெளிவர முடியாத கைது வாரண்ட் பிறப்பித்தது. இதனால் பாலியல் புகாரில் எடியூரப்பா எப்போது வேண்டுமானாலும் கைது செய்யப்படலாம். முன்னதாக பேசிய கர்நாடக உள்துறை அமைச்சர் பரமேஸ்வரா தேவைப்பட்டால் எடியூரப்பா கைது செய்யப்படுவார் என கூறியிருந்தார். நீட் கருணை மதிப்பெண் ரத்து. 1563 பேருக்கு மறுதேர்வு. எம்பிபிஎஸ், பிடிஎஸ் உள்ளிட்ட இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான மாணவர் சேர்க்கைக்காக தேசிய அளவில் நடத்தப்படும் நீட் தேர்வு கடந்த மே மாதம் நடந்தது. 23,33,000 பேர் தேர்வு எழுதினர். இம்மாதம் 4ஆம் தேதி நீட் தேர்வு முடிவுகள் வெளியான நிலையில் 13,16,000 பேர் தேர்ச்சி பெற்றதாக அறிவிக்கப்பட்டது. முந்தைய ஆண்டை விட 1,05,000 பேர் கூடுதலாக தேர்ச்சி பெற்றிருந்தனர். 67 பேர் 720க்கு 720 மதிப்பெண் பெற்று தேசிய அளவில் முதலிடம் பிடித்தனர். முன் எப்போதும் இல்லாத வகையில் 67 பேர் முழு மதிப்பெண் பெற்றது மாணவர்கள் மத்தியில் சந்தேகத்தை கிளப்பியது.
இதைத் தொடர்ந்து நீட் தேர்வில் முறைகேடு நடந்துள்ளதாக குற்றம் சாட்டிய மாணவர்கள் சிலர் பல்வேறு மாநிலங்களில் உள்ள ஹைகோர்ட்டுகளில் வழக்கு தொடர்ந்தனர். ஹரியானா, சத்தீஸ்கர், குஜராத், மேகாலயாவில் உள்ள 6 தேர்வு மையங்களில் கேள்வித்தாள் குளறுபடியால் நேர பற்றாக்குறை ஏற்பட்டது. அதற்காக 1563 மாணவர்களுக்கு கருணை மதிப்பெண் வழங்கியதாக தேசிய தேர்வு முகமை விளக்கம் அளித்தது. அதைத் தொடர்ந்து நீட் தேர்வில் மிகப்பெரிய குளறுபடி நடந்துள்ளதால் அதை ரத்து செய்ய வேண்டும் என சுப்ரீம் கோர்ட்டில் மாணவர்கள் சார்பில் பொதுநலன் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனு இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது என்டிஏ சார்பில் சில விளக்கங்கள் அளிக்கப்பட்டன. நேர பற்றாக்குறை காரணமாக 1563 பேருக்கு வழங்கிய கருணை மதிப்பெண் ரத்து செய்யப்படும். சர்ச்சைக்குரிய 6 தேர்வு மையங்களில் வரும் 23ஆம் தேதி மறுதேர்வு நடத்தப்படும். கருணை மதிப்பெண் ரத்து செய்யப்பட்டது சம்பந்தப்பட்ட மாணவர்களுக்கு அதிருப்தியை தந்தால் அவர்கள் மறுதேர்வில் பங்கேற்கலாம். இது குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு விரைவில் வெளியிடப்படும். வரும் 30ஆம் தேதிக்குள் தேர்வு முடிவுகள் வெளியிடப்படும் என என்டிஏ கூறியது. என்டிஏ கருத்தை சுப்ரீம் கோர்ட் ஏற்றது. இதனால் விரைவில் துவங்கவிருக்கும் MBBS மாணவர் சேர்க்கை கவுன்சிலிங்குக்கு தடை விதிக்க நீதிபதிகள் மறுத்துவிட்டனர். என்டிஏ மற்றும் சுப்ரீம் கோர்ட் முடிவுகளை வரவேற்பதாக மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். एनटीए ने फिर एक एक्सपर्ट कमेटी बिठाई, एकेडमिक्स कमेटी बिठाई. उन्होंने कुछ सोच समझ किया और कोर्ट ने आज उस कमेटी के ऑब्जर्वेशन को देखते हुए आज ऑनरेबल सुप्रीम कोर्ट ने स्पष्ट किया है उन 1563 स्टूडेंट्स को री एग्जामिनेशन का अपॉर्चुनिटी दिया जाए. 23 जून को 1563 स्टूडेंट को दोबारा नीट एग्जामिनेशन का ऑप्शन उनके सामने दिया जाएगा. वो परीक्षा दे सकते हैं, नहीं तो जो उनको ओरिजिनल परीक्षा की जो नंबर है उनको वो परीक्षा उसको. நேர பற்றாக்குறை காரணமாக 6 தேர்வு மையங்களைச் சேர்ந்த மாணவர்கள் பாதிக்கப்பட்டனர். சுப்ரீம் கோர்ட்டின் முந்தைய வழிகாட்டுதல் படி கருணை மதிப்பெண் வழங்கப்பட்டது. தற்போது 1563 மாணவர்களின் கருணை மதிப்பெண் ரத்து செய்யப்படுவதாக சுப்ரீம் கோர்ட்டில் என்டிஏ தெரிவித்துள்ளது. இந்த மாணவர்களுக்கு 23ஆம் தேதி மறுதேர்வு நடத்தப்படும். 30ஆம் தேதி தேர்வு முடிவுகள் அறிவிக்கப்படும். வழக்கறிஞரை தீர்த்து கட்டிய உண்மை குற்றவாளிகள் எங்கே? சென்னை திருவான்மியூரைச் சேர்ந்த கௌதம் சைதாப்பேட்டை கோர்ட்டில் வழக்கறிஞராக இருந்தார். நேற்று முன்தினம் இரவு திருவான்மியூரில் ஏடிஎம்மில் பணம் எடுக்க சென்றபோது மர்ம கும்பலால் வெட்டி கொல்லப்பட்டார். இது தொடர்பாக திருவான்மியூர் போலீஸ் நிலையத்தில் கமலேஷ், பார்த்திபன், நித்யா ஆகிய 3 இளைஞர்கள் சரணடைந்தனர். வழக்கறிஞர் கொலையின் பின்னணியில் உள்ளவர்களை கைது செய்ய கோரி சென்னை ஹைகோர்ட் வளாகத்துக்கு வெளியே வழக்கறிஞர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். ஆர்ப்பாட்டம் நடத்திய 100க்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்களை போலீசார் கைது செய்து விடுதியில் தங்க வைத்தனர். இதனால் இன்று சென்னை ஹைகோர்ட்டில் வழக்கு விசாரணைகள் எதுவும் நடக்கவில்லை. ஆர்ப்பாட்டத்தால் ஹைகோர்ட் அமைந்துள்ள சாலையில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. தூய்மை பணியாளர்களுக்கு முதல் மரியாதை வழங்கிய ஊராட்சி. ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி அருகே மேல கொடுமலூர் ஊராட்சி உள்ளது. 2000க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசிக்கின்றனர். இங்கு 23 லட்சம் ரூபாய் மதிப்பில் ஊரக அலுவலக கட்டடம் கட்டப்பட்டது. கோவிட் காலத்தில் உயிரை பணயம் வைத்து சுகாதார பணியில் ஈடுபட்ட தூய்மை பணியாளர்கள் கட்டடத்தை திறந்து வைத்தனர். முன்னதாக தூய்மை பணியாளர்களுக்கு மாலை அணிவித்து கிராம மக்கள் ஊர்வலமாக அழைத்து வந்தனர். புருஷ முகத்தை காட்டுங்க, கதறி அழும் மனைவி. குவைத் நாட்டின் மங்கப் நகரில் அபார்ட்மெண்டில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் 40க்கும் மேற்பட்ட இந்தியர்கள் இறந்ததாக அந்நாட்டு அரசு அறிவித்துள்ளது. அவர்களில் 5 பேர் தமிழர்கள். அதில் 3 பேர் யாரென தெரிந்த நிலையில் 2 பேரின் உடல் அடையாளம் காணும் பணி நடக்கிறது. தீப்பிடித்த கட்டிடத்தில் வசித்த சென்னை ராயபுரத்தைச் சேர்ந்த சிவசங்கரன் பற்றி துவக்கத்தில் எந்த தகவலும் இல்லாமல் இருந்தது. பின்னர் அவர் மூச்சு திணறி இறந்துவிட்டதாக தகவல் வந்ததால் குடும்பத்தினர் அதிர்ச்சி அடைந்தனர். சிவசங்கர் இறந்ததாக சொல்வதை நம்ப மறுக்கும் மனைவி ஹேமகுமாரி கணவர் முகத்தை ஒருமுறையாவது பார்க்க வேண்டும் என கதறி எழுந்தார். பிரேக் பிடிக்காத லாரியால் விபத்து, குழந்தை உட்பட 3 பலி. தென்காசி மதுரை சாலையில் குத்துக்கல் வலசை அருகே பஸ் மீது செங்கோட்டை சாலையிலிருந்து கனிம வளம் ஏற்றி வந்த லாரி மோதியது. இதில் கட்டுப்பாட்டை இழந்த பஸ் கவிழ்ந்தது. பலர் படுகாயமடைந்தனர்.
உயிருக்கு போராடி கொண்டிருந்த 3 வயது குழந்தையை போக்குவரத்து காவல் ஆய்வாளர் மணி தனது வாகனத்தில் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றார். ஆனால் செல்லும் வழியிலேயே குழந்தை இறந்தது. மேலும் 2 பெண்கள் விபத்தில் இறந்தனர். கலெக்டர் A.K. கமல் கிஷோர் விரைந்து சென்று மீட்புப் பணிகளை பார்வையிட்டார். JCB வரவழைக்கப்பட்டு கவிழ்ந்த பஸ்ஸை நிமிர்த்தி பயணிகளை பத்திரமாக மீட்டனர். அப்பகுதியில் வேகத்தடை அமைக்க வேண்டும், கேரளாவுக்கு கனிம வெள்ளங்கள் ஏற்றிச் செல்லும் லாரிகளுக்கு வேக கட்டுப்பாடு விதிக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கலெக்டரிடம் கோரிக்கை விடுத்தனர்.